அனைவருக்கும் வணக்கம். நம்ம இறையன்பு ஐயா அவர்களுடைய ஏற்றமிகு எளிமை என்ற நூலை வாசிச்சிட்ருக்கோம். இப்போ அதிலேருந்து பார்ப்போம். எளிமை என்பது பழகுவதிலும் இருக்கிறது. அந்நியர்களிடமும் நாம் நடந்து கொள்ளும் விதமும் நம் எளிமையை தீர்மானிக்கும். தொடர்வண்டியில் பயன்படுத்தும் போதும் விமானத்தில் பயணிக்கும் போது அவசியம் கருதி நம் இருக்கையை யாராவது ஒதுக்கச் சொல்லி கேட்டால் சிறிது முணங்காமல் விட்டுத்தர மனப்பான்மையில் இருக்கிறது எளிமை. வயதானவர்கள் பயணித்தால் அவர்கள் இறங்கும் இடம் வந்ததும் பொருட்களை இறக்க முடியாமல் தடுமாறும் போது ஒரு கை தருவதில் இருக்கிறது எளிமை. பயணத்தின் போது எதையாவது பருக நேர்ந்தால் அருகில் இருப்பவர்களுக்கும் பகிர்கிற தாராளத்தில் மட்டுமல்ல, அவர் அளிக்கிற போது பெற்றுக்கொள்கிற பெருந்தன்மையிலும் இருக்கிறது எளிமை. எளிமை ஒருவரை எப்படி நடத்துகிறோம் என்பதில் இருக்கிறது. நல்ல நிலையை அடைந்தவர்கள் பழையவற்றை மறந்துவிட்டு முன்பு பழகியவர்கள் வந்தால் அவர்களை தரைமட்டமாக நடத்துவதை சில தேர்வுகளில் நான் கண்டிருக்கிறேன். அதை போலவே சார்நிலை அலுவலர்கள் வந்தால் அவர்களை உட்கார வைக்காமல் நெடுநேரம் நிற்க வைக்கிற பேசி அனுப்புகிற ஆணவத்தை கண்டிருக்கிறோம். இந்த மனநிலையில் இருப்பவர்கள் எந்த உடை உடுத்தினாலும் எந்த உணவு உண்டாலும் அவர்களை எளியவர்கள் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். மாறாக வருகிறவர்களை கௌரவமாக நடத்தி அவர்களுடைய கோரிக்கை பிச்சை அல்ல என்கிற மனநிலை ஏற்படுத்துகிறவர்கள் மகத்தானவர்கள். வந்தவர்களை அமரச் சொல்லி அமைதியாக அவர்களை அணுகி முடியாது என்பதை கூட பக்குவமாக சொல்லி புரிய வைக்கிற மனிதர்கள் பட்டாடை உடுத்தினாலும் படோடோபம் இல்லாதவர்கள். எதிரே இருப்பவர்களை ஒரு மனிதன் கூட என்று நினைக்காமல் நடத்துகிறவர்கள் மத்தியில் இப்படிப்பட்ட எளிய அணுகுமுறையை கொண்டவர்கள்தாம் உண்மையான எளிமையானவர்கள். அவர்கள் தோளில் கைபோடாத குறையாக ஆத்மார்த்தமான உணர்வை ஏற்படுத்தி விடுவார்கள். பேசுவதில் எளிமை உண்டு. தன் குரலையே மற்றவர்கள் கேட்க வேண்டும் அல்லது எழுதப்படாத விதி ஒன்று சிலரிடம் காணப்படுகிறது. தங்கள் குரலையே அதிகம் நேசிப்பவர்கள் அவர்கள் யாரையும் பேசவிட மாட்டார்கள். தேவையில்லாமல் குரலை உயர்த்தி பேசுவார்கள். அதிகாரம் இல்லாதவர்கள் என்று தெரிந்தால் அவர்களில் பேச்சில் உருட்டலும் மிரட்டலும் இருக்கும். அதோடு எதிராளியை பேச அனுமதிக்க மாட்டார்கள். அப்படி பேசினால் கவனிக்க தயாராக இருக்க மாட்டார்கள். தாங்கள் சொல்வதே சரி என்கிற எண்ணத்தில் அவர்கள் எப்போதும் பேசுவார்கள். இன்னும் சிலர் இருக்கிறார்கள், அவர் தங்களை நிறைத்து கொண்டு வாழ்பவர்கள். அவர்களை தவிர உலகத்தில் வேறு யாரும் இல்லை என்ற மிதப்பில் இருப்பவர்கள். தங்களை பற்றியே பேசுவார்கள். தாங்கள் செய்ததை பற்றியும் தங்கள் சாதனைகளை பற்றியுமே மூச்சு விடாமல் பேசுகிறவர்கள் அவர்கள். இப்படி எளிமையை பற்றி இன்னும் அதிகமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதை நாம் வாசிப்போம்.